மரத்தடி ஓரமாக ஒரு 5 சென்ட்டுக்கு சும்மாவே கிடந்துச்சுங்க. அந்த சும்மா இருந்த இடத்துல எந்த ஒரு விவசாயமும் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கார் போட்டு வச்சிட்டாரு. அப்போ நான் அதை பார்த்த உடனே எனக்கு குட்டி குட்டி தாவரம்லாம் வளர்ந்துருக்கும்போது ஏன் கீரை போட்டால் வளராதா அப்படின்னு சொல்லிட்டு உழுது தர சொல்லி நான் அதில் கீரை விதைச்சி விட்டேங்க. அதில் தண்டாங்கீரை விதைச்ச உடனே நல்லா வந்துருந்துச்சு. இந்த தண்டாங்கீரை போன வாரம் வீடியோ போட்டிருந்துருக்கும் போது நம்ம நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விவசாயம் இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது நம்மளை மாதிரி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த கீரையை பார்த்துட்டு ஒருத்தவங்க நம்ம ஃபாலோவர் எனக்கு தண்டாங்கீரை வேணும் அப்படின்னு நம்ம ஊர்க்காரங்க கேட்டாங்க. அவங்களுக்காண்டி வேரோட கொஞ்சம் தண்டாங்கீரை பிடுங்கிட்டேங்க. ஆனால் நம்ம தண்டாங்கீரையை மேலே மட்டும் கிள்ளி எடுத்தோம்னா திரும்பி மறுபடியும் தழுத்து வரும். அவங்களுக்காண்டி வேரோட கொஞ்சம் பிடுங்கிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு வீட்டுக்கு சமைக்கணும்னு சொல்லிவிட்டு மேலே மட்டும் கிள்ளி எடுத்து நம்மளுக்கு சமையலுக்கும் கொஞ்சம் கீரையை பிடுங்கிட்டேங்க. இது மாதிரி நீங்களும் இடத்த கொஞ்சமாக இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது ஒன்று விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக கீரை வருங்க.